ஹலோ வியூவர்ஸ், நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சிஎஸ் ரேங்க் இது விளையாட போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா சிஎஸ் ரேங்க்கில் எப்படி ஜெயிக்க போகிறதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி நான் ஆடிட்டு இருக்கும் போது ஜாலியாக ஆடலாம் அப்படின்ட்டு வேகமாக ஓடி போயிட்டு மேலே ஏறும் போதே அடிச்சிட்டான். அதுக்கு முன்னாடி நம்ம டீம்மேட் வந்து இது பண்ணாங்க, எனக்கு கண்ணே கிடைக்கல. சரி நம்ம இது போய் எடுக்கலான்ட்டு இது போய் எடுத்தால் அதுக்குள்ளே குளோவால் கிடச்சி திருப்பி இன்னொரு குளோவால் எடுத்தேன். அதுக்கப்புறம் இங்கே ஒரு எனிமி இருப்பான்ல, அவனை போய் அடிக்கலான்ட்டு அடித்தான். அவனையும் நாக் பண்ணிட்டோம், ஏதோ ஓசிக்கில் எடுத்துட்டேன். அப்புறம் இங்கே இருக்கவனை ரிவைவ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவரு ரிவைவ் பண்ணதுக்கப்புறமா நம்ம அடுத்த ரவுண்டில் ஓகேவாக க்ரோஸ் ஆவான்னு யோசிச்சுட்டு இருந்தோம். அப்புறமா G36 தான் எடுத்தோம். அதுக்கப்புறமா நம்ம தேவையான பொருள்லாம் லூட் எடுத்துகிட்டு அப்புறம் மைக் ஆன் பண்ணி ஒருத்தருட்டு இது குரூப்பாக போகலான்னாங்க. மற்றவங்களும் ஹிந்திக்காரங்க, நானும் அவர் மட்டும்தான் தமிழன்னு நினைக்கிறேன். அப்புறம் வேகமாக போயிட்டுருந்தோம். வேகமாக போயிட்டு அவர் வந்துட்டு எனிமி இருக்காங்கன்னு சொன்னேன். ஆனால் அவர் கண்டுக்கலை, அவர் பாட்டுக்கு போகிறார். என்னை ஒரு அடி அடித்தான். அப்புறம் அந்த இது இருந்துச்சு, அங்கே கிட்ட போனால் அந்த இதை உடச்சி விட்டாரு. அப்புறம் எனக்கு சரி டேமேஜ், நான் பாட்டுக்கு மெடிக்கெட் போட்டிருக்கேன். ஒரு மெடிக்கெட் வேறு முடிஞ்சிச்சு. அப்புறம் இவர் வந்துட்டு இந்த பக்கத்துலேருந்து அவுட் ஆகிட்டார். மேலேருந்து மட்டாப்பாக அடிக்கிறாங்க போல். அப்புறம் அவர் வந்துட்டு மெடிக்கெட் உட்காந்து போட்டு அப்புறம் எங்கடா இனிமேன்னு தேட்டினேன். இந்த இடத்துல நான் ஒரு நாக்கு அடித்தேன். ஒன் டாப்பில் எப்படி அடித்தேன்னு நீங்களே பாருங்கள். அங்கேருந்து ஒருத்தர் ஜம்ப் பண்ணி விழுவான். நீங்களே பாருங்கள், இங்கே வரானா பாருங்கள், இங்கே ஒருத்தன் விழுவான் பாருங்கள். நீங்களே பாருங்கள், உழுகும் போது சரியான ஒன் டாப்பில் தெரியாமல் தலையில் விழுந்துச்சு. அப்புறம் குழுவால் உடச்சி விட்டு இது பண்ணலான்னா லெஃப்ட் சைட்லேருந்து எலும்பி சத்தம் கேட்டுச்சு. அப்புறம் அவனே அடித்தா பின்னாலேருந்து இன்னொருத்த அடிக்கிறான். என்னங்க இது அடிச்சு விட்டாங்க. அடுத்த ரவுண்டில் பார்த்துக்கலாம். இந்த ரவுண்டு எப்படியாவது ஜெயிக்கணும் அப்படின்ட்டு அடுத்த ரவுண்டு ஸ்டார்ட் ஆச்சு. நம்ம இந்த ரவுண்டில் நம்ம ஃபேமஸ் கன்று எடுக்கலாம். ஃபேமஸ் ஓல்டு பிளேயர்ஸுக்கு ரொம்ப பிடிச்ச கன்னுன்னே சொல்லலாம். ஆனால் ஃபேமஸை திருப்பி இது பண்ணிட்டு G36 தான் எடுத்தேன். என்ன பண்ணுறது? அப்புறம் இதிலேருந்து ரெண்டெல்லாம் வாங்கிட்டு வேகமாக ரஸ் அடித்து எல்லாத்தையும் முடிக்கலாம் அப்படின்ட்டு நம்ம G36 உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னா லைக் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாதீங்க சொல்லிட்டேன். அப்புறம் வேகமாக போயிட்டு இருந்தேன். டீம்மேட்டு போகிற இடத்துக்கே நானும் போனேன். அப்புறம் அவர் பாட்டுக்கு இது போட்டிருந்தாரு. அப்புறம் இந்த பக்கம் எனிமி அவர் முடிச்சு விட்டாங்க. நான் அவரை ரிவைவ் பண்ணிட்டேன். அப்புறம் இங்கே இருக்குன்ட்டு இவனுங்க முடித்தேன். அப்புறம் அங்கே போனால் ஓரியன் எங்கடா இருக்கானுங்கன்னு பார்த்தா அவர் ஒருத்தன் தான், அவனை ரிவைவ் பண்ணிடுவாங்கன்னு பயந்தேன். அப்புறம் முடிச்சு விட்டாங்க. அப்புறம் ஆளையே எல்லாத்தையும் ரிவைவ் பண்ணிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ரவுண்ட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. எங்கன்னு பார்த்தீங்கன்னா கிரேவ் லேப்பில். அந்த லேப்பில் போய் எல்லாத்தையும் முடிக்கணும். இந்த மேட்ச் ஜெயிச்சு அடுத்த மேட்ச்சும் ஜெயித்தோன்னா நம்ம ஈஸி ஹீரோ எடுத்துகிறோம். அதுவும் இல்லாமல் நீங்கள் இன்னும் லைக் பண்ணிங்கன்னா நம்ம பிஆரில் ஹீரோ அடிப்போம். சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா சிஎஸ்சில் கிராண்ட் மாஸ்டர் அடிப்போம். கிராண்ட் மாஸ்டரில் மாஸ்டர் அடிக்க ட்ரை பண்ணுறேன். ஒரு கவாச்சு அடிக்கணுமில்ல. சரி ஓகே, மறக்காமல் பண்ணிடுங்க. லைக் பண்ணிங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிங்களான்னு பார்க்கணும். அதை பார்க்கணும்ப்பா, எப்படியாச்சும் எதுவும் பண்ணிடுங்க. அப்புறம் இங்கேருந்து எனிமி வருவான்னு பார்த்தா வந்தாங்க. நான் 25 விட்டேன். அதுக்கப்புறம் அங்கேருந்து போகிறவன் நடிச்சிட்டு இருந்தாங்க. அப்புறம் என்னடா ஜோன் அதுக்குள்ளே வந்துடுச்சு. அப்புறம் எனிமி வருவான்னு இருந்தேன். அவர் ஜம்ப் பண்ணி ஒருத்தனை அடித்தேன். அப்புறம் இன்னொருத்தனை அடித்தாங்க. நான் அப்புறம் மெடிக்கெட் போட்டு வரலான்னு தான் இருந்தேன். அப்புறம் இங்கே க்ளோஸில் போய் மெடிக்கெட் போட்டுருந்தேன். அதுக்குள்ளே மேட்சே முடிஞ்சு போச்சு. கிரேவ் லேப்பில் மட்டும் ஒன்று நம்ம டீம் தோற்றுது, இல்லை அவங்க டீம் தோற்றுது, சீக்கிரமாக தோற்றுது. அதுக்கப்புறம் லாஸ்ட் ரவுண்டு தான் சொன்னதை. இந்த ரவுண்டில் நம்ம என்ன கன்று எடுக்கணும்னா G36 தான். வேறு கண்ணே எனக்கு தெரியாதுன்னு தெரியும், இல்லைன்னா அந்த கன்று எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் G36 எடுத்துகிட்டு போய் ரஸ் அடித்து அழுத்தி புடி அப்படின்ட்டு போக வேண்டியதான் அப்படின்ட்டு இருந்தேன். அப்புறமா MP40 எடுத்துகிட்டு இந்த பக்கமாக வந்தேன். இந்த பக்கமாக வந்துருக்கும் போது இங்கே எனிமையெல்லாம் சொல்கிற சத்தமாக கேட்டுருந்துச்சு. எவனை அடிக்கானே தெரியல, மேலே தான் இருக்கானுங்களான்னு தெரிஞ்சு. அப்புறம் இவன் இங்கே இருக்கான்னு ஒரு ஆட்டி அடித்தேன். அவன் நாக் ஆகிட்டான். அப்புறம் ரைட் சைடில் ஏதோ சவுண்டு கேட்டே இருக்குன்னு அங்கே போனால் அங்கேயும் ஒரு எனிமி. அப்புறம் அவர்கிட்ட என்ன முடிச்சிருப்பார், ஜஸ்ட்டு மிஸ்ஸு. அப்புறம் டீம்மேட்ருந்து ஓசிக்கிலே அடிப்பீங்களாடா அப்படின்னாரு.
ஆமாம் ப்ரோண்ணா அதுக்குள்ளே நம்மளை முடிச்சிட்டாங்க. அப்போ ரிவைவே பண்ண முடியாது போங்கடா அப்படின்னாரு. ரிவைவ் அதுக்குள்ளே மேட்சை முடிச்சிட்டாரு. ஓகே வியூவர்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். பாய்.